நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. தள்ளப்பட்டு நடந்து எடுத்து நிறுத்தினீரே, தள்ளப்பட்ட தள்ளா எடுத்து நிறுத்தினீரே, என்று கருதி ஊழியம் தந்தீரையா. உண்மை உள்ளவன் என்று கருதி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. தலைவர் இடந்தே தேடி கண்டுபிடித்தே, வாழை நீளத்தில் கிடந்தே தேடி கண்டுபிடித்தே, மணி போல காத்து வந்தே அழுதுபோ சுமக்கின்றே. கண்ணின் மணி போல காத்து வந்தே கழுகு போல் சுமக்கின்றே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. இருந்து நடத்துகின்றே, இரவும் பகலும் கூட இருந்து நடத்துகின்றே. கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றே, கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கிறே. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.
ஆவியானவரே, ஸ்தோத்திரம் ஆவியானவரே, ஆராதனைக்கு உரியவரே, மகிமையின் பாத்திரரே, வல்லமையுடையவரே, நித்திய பிதாவே, சமாதான பிரபுவே, உமக்கே ஆராதனை. ஹல்லேலூயா. எஸ், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you, Lord. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் ஒரு புதிய ஆண்டில் நம்மை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்மை அளவில்லாமல் ஆசீர்வதித்து இந்த புதிய வருடத்தை நமக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக்கி தருவாராக என்ற ஜெபத்தோடு கூட நாம் இன்றைக்கு புதிய வசனத்தை நாம் கேட்க போகிறோம். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீ நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாததுமாயிருந்தாய், ஆனாலும் உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக நிலைக்கும் மகிழ்ச்சியாகவும் வைப்பேன் என்று ஆண்டவர் இங்கு சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை எப்படி இருந்தது, இனி எப்படி இருக்க போகிறது என்பதை குறித்து இங்கு வேத வசனத்தின் மூலமாக நம்மோடு கூட பேசுகிறதை நாம் வாசிக்கிறோம். கடந்த காலத்தில் நீ எல்லாராலும் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதுமாக நீ இருந்தாய். ஆனால் அப்படிப்பட்ட உன்னை நான் என்ன செய்ய போகிறேன் தெரியுமா? உன்னை நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாக நான் உன்னை வைக்கப் போகிறேன் என்றுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கிறார். எத்தனை பெரிய சந்தோஷம் பாருங்கள். நம்முடைய வாழ்க்கையில் நாம் கடந்த வருஷங்களில், கடந்த காலங்களில் எத்தனையோ துயரத்தின் பாதைகளை நாம் கடந்து வந்துவிட்டோம். அநேகரால கைவிடப்பட்டோம், நெகிழப்பட்டோம், எல்லாரும் இருந்தும் இல்லாதது போல காணப்பட்டோம், தனிமையின் பாதையில் கடந்து போனோம், பணப்பற்றாக்குறையில் நெருக்கடியில் கடந்து போனோம், சகலவிதமான வியாதிகளோடு போராடினோம், பலவிதமான துயரத்தின் பாதைகளில் கடந்து போன நம்மை ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக நான் உன்னை வைப்பேன், உன் வாழ்க்கையை நித்திய மாட்சிமையினால் நான் நிரப்புவேன் என்று ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுகிறார். கடந்த காலத்தில் தான் நான் துயரத்தின் பாதையில் கடந்து போனேனே, இந்த துயரம் இந்த வருஷத்திலாவது எனக்கு நீங்குமா என்று கலக்கத்தோடு நின்று கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தையை பிடித்து கொண்டு நீங்க தான்ப்பா எனக்கு எல்லாமே என்று அடிக்கடி சொல்லுங்கள். நீர்தான் என்னை நடத்த வேண்டும், நீர்தான் இந்த பாதையில் என்னை கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர், எனக்கு துணை நின்று கொண்டிருக்கிறீர், இதை கடந்து போக நீர்தான் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசுவின் கைகளை பிடித்து கொண்டு அடிக்கடி நீங்கள் சொல்லுகிற போது ஆண்டவர் நீங்கள் கடந்து போகிற பாதை சூழ்நிலை எதுவாயிருந்தாலும் அந்த தீமைகளை, அந்த துக்கங்களை ஆண்டவர் மாற்றி ஆண்டவர் நித்திய மாட்சிமையாகவும் தலைமுறை தலைமுறையாக உங்களை மகிழ்ச்சியாகவும் ஆண்டவர் வைப்பேன் என்று அவர் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை இழந்து போய் நிற்கிறீர்களா? புலம்பிக் கொண்டிருக்கிறீர்களா? அழுது கொண்டிருக்கிறீர்களா? என் வாழ்க்கை முழுவதும் துயரமாகி இருந்து விட்டது, இனியாவது என் வாழ்க்கை செழிக்குமா என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உங்களை நான் மகிழ்ச்சியாக வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கடந்த காலத்தில் நடந்தவைகளை நினைத்து கொண்டு துயரத்தோடு நீங்கள் கடந்து போக வேண்டாம். கடந்த காலத்தில் நீங்கள் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் உண்மைதான். ஆனால் தேவனாகிய கர்த்தர் உங்களை நித்திய மாட்சிமையாகவும் மகிழ்ச்சியாகவும் அவர் வைக்க போகிறார். உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த வார்த்தையை பிடித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். கர்த்தர் நீங்கள் துக்கம் அனுபவித்த எல்லா பாதைகளிலும் உங்களை மகிழ்ச்சியை காண செய்வார். ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான காலை நேரத்தில் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கடந்த காலங்கள் நெகிழப்பட்டதும் கைவிடப்பட்டதும் வேதனை நிறைந்ததும் துயர சத்தமும் அழுகையும் ஆண்டவரே புலம்பலுமாய் இருந்திருக்கிறது. ஆனால் இனி வரும்
நாட்களில் எங்களை நித்தியமாட்சிமையும் ஆண்டவரே தலைமுறை தலைமுறையாயிருக்கும் மகிழ்ச்சியாகவும் நீர் வைப்பேன் என்று சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே ஆண்டவரே மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் களிகூறுதலினாலும் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொரு குடும்பமும் மகிழ்ச்சியினால் நிரம்பட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தருகிற ஆனந்த சந்தோஷம் ஒவ்வொரு குடும்பங்களையும் நிரப்பட்டும். ஒவ்வொரு வீடுகளுக்குள்ளும் மகிழ்ச்சியான காரியங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே துயர சத்தமும் அழுகையின் சத்தமும் புலம்பலின் சத்தமும் வேதனையின் சத்தமும் வியாதியின் சத்தமும் அவர்கள் குடும்பங்களை விட்டு பண விரயங்கள் சத்தமும் நீங்கி போகட்டும். ஆண்டவரே மகிழ்ச்சியின் சத்தம், மணவாளனின் சத்தம், மணவாட்டியின் சத்தம் வீடுகளுக்குள் உண்டாகட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கம்பீர சத்தம் உண்டாவதாக, ஆசீர்வாதத்தின் சத்தம் உண்டாவதாக, மகிழ்ச்சியின் சத்தம் உண்டாவதாக என்று ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு நன்மை செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்திருக்கும் என்று நிச்சயமாய் நாங்கள் நம்புகிறோம். நீங்கள் பெற்றுக்கொண்ட நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.